ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரகலா ஒரே சந்தோஷத்தில் தெளிகுதிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்த்தியை பற்றின விஷயம்லாம் சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிக்கிறதுக்காக ஆதாரத்தெல்லாம் திரட்டி ரெடியாக வச்சிருக்காங்க. இங்கே சிவனாண்டி சந்திரகலா கிட்ட எல்லா ஆதாரத்தையும் ஒப்படைச்சிடுறாங்க. இங்கே பாரு சந்திரகலா, நான் கஷ்டப்பட்டு சென்னைக்கு போயிட்டு கார்த்தியை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே ஆதாரமாக கொண்டு வந்திருக்கேன். ஃபோனில் நான் வீடியோவே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக், அருண், ஆனந்த் இவங்க 3 பேருமே சைன் போடுறத வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அதையும் சந்திரகலா கிட்ட காமிக்கிறாங்க. இந்த ஒரு எவிடன்ஸ் போதுமே அவன கழுத்த பிடிச்சு இந்த வீட்ட விட்டு துரத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்படி அதை பார்த்தா அவன் நம்பலன்னா இந்த டாக்குமெண்ட்ஸே கார்த்தி யாரு என்னங்கிற உண்மையை காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரகலாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டிரைவர் எவ்வளவு நாள் எங்களுக்கு தண்ணி காமிச்சிட்டு இருந்தேன், இனிமேட்டு பாருடா அவனால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இல்ல. சரி அக்கா வந்தோடனே இந்த ஆதாரத்தெல்லாம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோல வச்சிடுறாங்க. ரேவதி கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. ஆல்ரெடி ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு. பட் சந்திரகலா சொல்லும் போது எதுவுமே தெரியாத மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு சித்தி, எதுக்காக இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, ரேவதி நான் உன்கிட்ட இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், இந்த வீடியோவை பாரு உனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சைன் போடுற வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது சித்தி இந்த மாதிரி கார்த்தியை பத்தி விஷயத்தெல்லாம் அம்மா கிட்ட நிரூபிக்கணும்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க. வீடியோவை பார்த்துட்டு அங்க சந்திரகலா சொல்றாங்க, பாத்தியா அவன் தான் இந்த பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்றாங்க. சரி சித்தி, இப்ப இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இதுக்காக தானே நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்காக தான் உங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ரேவதிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எப்படியாவது சித்தி வந்து அம்மா கிட்ட எந்த உண்மையும் நிரூபிக்க கூடாது, நம்ம தான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற பீரோவை தேடி போறாங்க. அங்க போனா சந்திரகலா கரெக்டா வந்துடுறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ரேவதி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த கபோர்ட் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. நம்ம சந்திரகலாவும் தேடி பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ரேவதி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இதை நம்ம எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமா போயிட்டு எரிச்சிடுறாங்க. பட் டாக்குமெண்ட்ஸை எரிச்சிட்டாங்க. பட் வீடியோ அப்படியே தானே இருக்கு. பட் அதுக்கும் நம்ம ரேவதி வந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு நம்ம சந்திரகலா வந்து ரொம்ப ஆர்வமா சாமுண்டீஸ்வரி அக்காவை கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன சந்திரா எதுக்காக இப்படி பறந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சந்திரா வந்து ஆரம்பிக்கிறாங்க, நம்ம டிரைவரை பத்தி தான் பேச போறோம், அவன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு செம கோவம் வந்துருச்சு. உனக்கு வேற வேலையே இல்லையா சந்திரா, எப்ப பாரு டிரைவர் மாப்பிள்ளைய பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்க, நீ இப்படிதான் ஒரு தடவையும் நான் உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லுவேன், ஆனா கடைசியில அது ஒண்ணுமே இல்லாம ஆயிடும், இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் மட்டும் உன்கிட்ட உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீ அடுத்த நிமிஷமே அவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன், அவன் எவ்வளவு பெரிய துரோகி தெரியுமா, அதுக்கு மகேஷே எவ்வளோ பரவாயில்ல, மகேஷை விட இவன் பெரிய கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல சாமுண்டீஸ்வரிக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கரமா சந்திரா மேல கோவம் வருது. சந்திரா ஒரு நிமிஷம் நிறுத்துறியா, நீ என்ன சொல்ல வரன்றத தெளிவா சொல்லு, அதை விட்டுட்டு டிரைவர் துரோகி மகேஷ் கூட எல்லாம் டிரைவர் தம்பியை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, நம்மளுக்கு எவ்வளவு ஆபத்து வந்துச்சு, அதுல இருந்து இந்த டிரைவர் மட்டும் இல்லைன்னா நம்ம அதுல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க, எனக்கு தெரியும்க்கா நீ வந்து நான் சொன்னா நம்ப மாட்டேன், ஆனா நீ உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவனை வீட்டை விட்டு துரத்துறியா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டுறாங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை அதை பார்த்துட்டு சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, பாத்தியாக்கா நான் சொன்னேன்ல அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வருது. சந்திரா கொஞ்சம் வாயை மூடிட்டு இந்த போன்ல ஒரு வீடியோவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டுறாங்க. அப்ப நம்ம சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ என்னது இது, வீடியோ எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அங்க இருந்து போயிடுறாங்க. ரேவதி இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்பாடா நம்ம சித்தி வந்து அம்மா கிட்ட எந்த உண்மையும் நிரூபிக்கலப்பா, எப்படியோ நம்ம எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பட் இந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா கார்த்தியை பத்தின விஷயம்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரியதான் போகுது. என்னதான் ரேவதி போராடி இந்த உண்மையை தெரிய விடாம பண்ணாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரிஞ்சு நடக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருக்கா இப்ப வேணா நான் சொல்றது உனக்கு விளையாட்டா தெரியலாம், ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயே அந்த டிரைவரை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு துரத்த தான் போற, அவன் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான்னு உனக்கு ஒரு நாள் தெரிய வரதான் போதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ரேவதியும் யோசிச்சுட்டு இருக்காங்க, எவ்வளவு நாளைக்கு இந்த உண்மையை மறைச்சு காத்தி இந்த வீட்டுல வச்சிருக்கிறது, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.